வணக்கம் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே. மிகப்பெரிய மேடையில் மிக பிரம்மாண்டமான ஒரு போட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் சிறப்பு நிகழ்ச்சி டிவைன் சிங்கர். எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங் இது. ஓ, ரொம்ப அழகாக பண்ணாங்க. நானும் கவனித்தேன். பாப்பா இங்கேருந்து பாடுறப்ப அங்கேருந்து உங்களோட லிப்ஸ் அந்த பாட்டை வந்து அப்படியே இது பண்ணிட்டு இருந்தீங்க. ஜோ, நீங்கள் அப்பப்போ நொடிக்கு ஒரு முறை நீங்கள் வந்து நிரூபித்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் வேலையை நீங்கள் மிக சிறப்பாக செய்கிறீர்கள். வாயும் பார்க்குறீங்க. கவனிச்சுக்கோ எல்லாம் கரெக்டாக கவனிச்சுக்கோ. ஃபாதர் ஆரோக்கியராஜ், நீங்கள் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. அவர் மிக சிறப்பாக செய்கிறார் வேலையை. தன்னுடைய வேலையை மிக திறமையாக செய்கிறார். இப்போ நான் பேசுவேன். எஸ் மேம், இப்போ சொல்லுங்க மேம். இல்லை மேம், இப்போ என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. டிவைன் சிங்கர் ஜூனியர் சூப்பர் 30 சுற்றின் இறுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 7 நபர்கள். டிவைன் 7, DSJ 129 கென்லி சிஜா,
TSJ 052 Caroline Gracia, TSJ 089 Robina Bernice, TSJ 318 Stuart Rodney, TSJ 184 Edlin Mary, TSJ 189 Adeline Reina, TSJ 007 Mystica. இந்த 7 பேர்களில் டிவைன் சிங்கர் ஜூனியர் சீசன் 1 டைட்டிலை வெல்லப் போகும் அந்த வெற்றியாளர் யார்? தெரிந்து கொள்ள வரும் அக்டோபர் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காண காத்திருங்கள். சூப்பர்ரா செல்லம் நல்லா பாடுறயா இந்த தனி விடு
நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது, நீ பாடுறதால ஃபஸ்ட் கிளாஸாக பாடுற, டியூனிங் எவ்ரி அந்த நூக் அண்ட் கார்னர், அது சங்கதி இருந்தாலும் சஸ்டைன் நோட்ஸ் இருந்தாலும் டியூனிங் இருந்தது, நீ பாடி பாரு. யூ ஆர் த பெஸ்ட் சிங்கர். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். காட் பிளஸ். காட். டிவைன் சிங்கர் ஜூனியர் சூப்பர் 30 சுற்றின் இறுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 7 நபர்கள்: டிவைன் 7, DSJ 129 கென்லி சிஜா, DSJ 052 கார்லின் கிரேசியா, DSJ 089 ரோபினா பர்னிஸ், DSJ 318 ஸ்டூவர்ட் ரோட்னி, DSJ 184 எட்லின் மேரி, DSJ 189 ஆட்லின் ரைனா, DSJ 007 மிஸ்டிகா. இந்த 7 பேர்களில் டிவைன் சிங்கர் ஜூனியர் சீசன் 1 டைட்டிலை வெல்லப் போகும் அந்த வெற்றியாளர் யார்? தெரிந்து கொள்ள வரும் அக்டோபர் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காண காத்திருங்கள். ஸோ மேம், நீங்கள் எப்படி சொல்லுங்கள், இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? அதாவது என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? நான் கேட்டது அந்த காம்படிட்டிவ்ஸ் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, என்னையை வச்சு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் கேட்கவே இல்லை. ஏன்னா முதல்ல சரண்டர் ஆயிடுறேன். டீம் புதுசு, பேரண்ட்ஸ் எல்லாம் புதுசு, நம்ம மட்டும் பழசு. நம்மளும் என்னை சேர்த்துக்கிறீங்க. நம்மலாம் இல்லை, நான் கண்டிப்பாக போன தடவை ரொம்ப நல்லா அழகாக பாடினாங்க பசங்கள்லாம். ஒரு ஹெக்டிக்கான ஒரு லைஃப்பில் இருந்து இப்படி ஒரு ஒரு என்னை விட இவங்க 2 பேர் ரொம்ப ரெக்கார்டிங்கில் பயங்கர பிஸி. அண்ணன்லாம் ரூம் விட்டே வெளியே வர மாட்டார். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் மாதிரி இருக்குது. ஒரு ஆமாம், பெரிய ரிலாக்ஸேஷன். இல்லைன்னா ஜாலியாக இருக்குது. சின்ன குழந்தைங்க பாடுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்குது. தாயே வாழ்கவே வாழ்கவே.
பரிசுத்த தாயே வாழ்கவே வாழ்கவே. பரலோக அன்னையே பரிசுத்த தாயே வாழ்கவே வாழ்கவே. என் வாழ்வின் காவலே அருள் மரியே, என் வாழ்வின் தேடலே மாமரியே வாழ்கவே 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 நீ வாழ்கவே. பரலோக அன்னையே பரிசுத்த தாயே வாழ்கவே நீர் வாழ்கவே. ஆக்சுவலாக நீ அந்த சொரம் மட்டும் பாடாமல் இருந்ததுன்னு வச்சுக்க, செம்மடா. நீ வந்து கான்ஃபிடெண்ட்டாக அந்த ஒன் சைடு இன்னேர் மட்டும் போதும் அப்படிலாம் நல்ல கான்ஃபிடெண்ட்டாக வந்த. நீ பாடாமல் விட்டுருந்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே போகிறதில்ல. நீ பாடி அது இப்போ ஒரு காம்படிஷன் வரும்போது நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. மற்றபடி உன்னோட உச்சரிப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் ராணி, அழகாக இருந்துச்சு நீ பாடினது. நீ நல்லா என்ஜாய் பண்ணி பாடின, உன்னோட ஃபீல் நல்லா இருந்துச்சு, உன்னோட வாய்ஸ் நல்லா இருந்துச்சு, என்ன தாளம் கரெக்டாக இருந்தது, எல்லாமே கரெக்டாக இருந்தது. நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்வரஸ்தானங்கள் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே மேம். ஓகே. டிவைன் சிங்கர் ஜூனியர் சூப்பர் 30 சுற்றின் இறுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 7 நபர்கள். டிவைன் 7 DSJ 129 கென்லி சிஜா, DSJ 052 கேர்லின் கிரேசியா, DSJ 089 ரோபினா பர்னிஸ், DSJ 318 ஸ்டூவர்ட் ரோட்னி, DSJ 184 எட்லின் மேரி, DSJ 189 ஆட்லின் ரெய்னா, DSJ 007 மிஸ்டிகா. இந்த 7 பேர்களில் டிவைன் சிங்கர் ஜூனியர் சீசன் 1 டைட்டிலை வெல்ல போகும் அந்த வெற்றியாளர் யார்? தெரிந்து கொள்ள வரும் அக்டோபர் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காண காத்திருங்கள்.
மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க பாப்பாவுடைய பாடலை கேட்டு. சூப்பர் சார். ஊரில் சர்ச் சேவியர் காலனி சென்ட் ஆண்டனிஸ் சர்ச் இல்லைங்களா நீங்கள் சொன்னது? ஸோ அங்கே கொயரில் இருக்கிறீங்களா? சின்ன சைல்டு கொயர், சின்ன பசங்களுக்கானதில் சில்ட்ரன்ஸில் எப்படி கிளை பங்குல உள்ள கொயர்ல கிளை பங்குல எல்லா சர்ச்சுக்குமே பாளையங்கோட்டையில் உள்ள எல்லா சர்ச்சுக்குமே போவோம். சண்டே வந்து டோட்டலாகவே வந்து சர்ச்சுக்காகவே ஒதுக்கிடுவோம். பையன் வந்து கீபோர்ட் வாசிப்பாப்புல. ஸோ அதனால் எல்லா சர்ச்சுக்குமே எந்த மாதத்துக்கு போனாலும் இவங்க கொயரில் இருப்பாங்க. அது ஒரு ஃப்ரீ சீரீஸாகவும் நல்லா ஒரு சந்தோஷமாகவும் செஞ்சுட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக சிறப்பு சார், ரொம்ப சூப்பர். கண்டிப்பான எல்லா அது எக்ஸாம்பிள் ஏற்கனவே நம்ம பால்ராஜா ஸ்டார்டிங்கில் பேசும்போது சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய டேலண்ட்ஸ் நம்ம அதை சர்ச்சுக்கு எவ்வளோ நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுன்னு சொல்லி ரொம்ப சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல் அதை செய்யக்கூடிய ஒரு குடும்பமாக இன்றைக்கி உங்களை பார்க்க முடியுது. அது அவங்க பிரதர் வந்து எந்த பாட்டுனாலுமே ஒரிஜினலாக எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப முயற்சி பண்ணுவாப்புல. சாதாரண கீபோர்டு வச்சுருக்குறாங்க, ஆனால் எல்லா பாட்டுமே ஒரிஜினலாக தான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப மைனூட்டாக இது பண்ணி எடுப்பாங்க. அது ஆச்சரியமாக இருக்கும். எல்லா ஃபாதர்ஸுமே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. எந்த ஃபாதர்ஸ்கிட்ட போய் ப்ரேயரில் இருந்தாலுமே அவங்க 2 நிமிஷம் அந்த ப்ரேயர் எப்படி கொண்டுட்டு வராங்களோ அதுக்கு தகுந்த டக்குன்னு ஒன்றே கீ பிடிச்சி எல்லாம் இது பண்ணிடுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சூப்பர். நீங்கள் ப்ரேயர்னு சொன்னால் இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பாப்பா இங்கே பாட வந்து நின்ன உடனே அங்கேருந்து அப்படியே அப்பா ஒரு லுக்கு, அப்பா அப்படின்னா அப்பா என்னையும் பார்க்க ஜஸ்ட் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் சைன் பண்ணதுங்கிறது நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நிச்சயமாக அந்த இறைவனோடு இணைந்து வளரக்கூடிய அந்த பாதையில் வளர்த்தெடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் அவர்களிடம் வளரக்கூடிய அந்த குழந்தைகள் நாளைய நல்ல சமுதாயத்தை கண்டிப்பாக கட்டியெழுப்பார்கள். டிவைன் சிங்கர் ஜூனியர் சூப்பர் 30 சுற்றின் இறுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 7 நபர்கள்: டிவைன் 7, DSJ 129 கென்லி சிஜா, DSJ 052 கார்லின் கிரேசியா, DSJ 089 ரோபினா பர்னிஸ், DSJ 318 ஸ்டூவர்ட் ரோட்னி, DSJ 184 எட்லின் மேரி, DSJ 189 ஆட்லின் ரெய்னா, DSJ 007 மிஸ்டிகா. இந்த 7 பேர்களில் டிவைன் சிங்கர் ஜூனியர் சீசன் 1 டைட்டிலை வெல்ல போகும் அந்த வெற்றியாளர் யார்? தெரிந்து கொள்ள வரும் அக்டோபர் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காண காத்திருங்கள். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் பேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். ஓஹோ, உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர்.
அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நிறைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். உன்னை தோளின் மேல் சுமக்கின்றவர், நம்மை தோளின் மேல் சுமக்கின்றவர். தேங்க்யூ 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 ஜோஸ். ரொம்ப ரொம்ப சூப்பரா Thank you பண்ணீங்க. so much for the opportunity. இதுதான் நான் மாதா டிவியில் ஃபஸ்ட்டு நான் பாடுற பாட்டு. எப்படி டிவைன் சிங்கர் உங்களுக்கெல்லாம் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜோ, மாதா டிவிக்கு இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ ஐ தேங்க் ஃபாதர் டேவிட் அண்ட் ஃபாதர் அடைக்கலராஜ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து இட்ஸ் அன் ஆனர் அண்ட் ப்ரிவிலேஜ் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டிவைன் சிங்கர். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். ஸோ கண்டிப்பாக அது மட்டும் இல்லை மேம், என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம டிவைன் சிங்கர் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த 30 குழந்தைகள் வந்து நீங்கள் எல்லாருமே ஏற்கனவே கலந்துக்கிட்டவங்க, இனி அடுத்து வரக்கூடிய டீம் நம்பர் 6 and 5 and 6 எல்லாருமே சொல்லிக்கலாம். ஸோ நானும் கிரேஸ் மேமும் டிவைன் சிங்கரில் ஒரே ஸ்டேஜில் பாடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, நீ நல்லா கோத்து விடுற. நாங்கள் சந்தோஷம், உண்மையிலே பெரிய சந்தோஷம்தான் அது. அண்ட் ரொம்ப வெரி ஹாப்பி டு சிங் வித் இந்த மியூசிஷியன்ஸோட நான் ஒரு பாட்டு பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப 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 நான் ரசித்தேன் இந்த மியூசிஷியன்ஸை 3 பேரையுமே. தேங்க்யூ ஸோ மச் சாம், சிமியோன் அண்ட் ஜோனத்தன். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஸோ ரொம்ப ஜோஸ், யதார்த்தமா உனக்கு ரொம்ப நன்றிடா தம்பி. உன்னை விட்டுட்டேனா? பணிவு மேம். இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு பணிவு. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சாம். சார் ஜோஸ், பார்த்தீங்களா நிறைய உன் பேரை சொல்லி உன்னை வெளியே வந்து மண்டை உடைக்காம விட மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே எவ்வளோ கலாச்சாரம் வடிவேல் சார் மாதிரி தாங்குறான் ஜோஸ். அது ரொம்ப பாராட்டணும். நம்ம எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான், இவன் ரொம்ப நல்லவன். அந்த கேட்டகரி உண்மையிலே ஜோக்ஸ் அப்பார்ட் நல்ல உங்கள்கிட்ட ரொம்ப நல்ல ஃப்ளோ இருக்குது. எதையும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பேப்பர்லாம் வச்சு பார்க்காம உளர்னாலும் தெளிவாக உளறுகிறார். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து உளறுகிறார், தெளிவாகவும் பேசுகிறார் சமயங்களில். இல்லை மேம், இல்லை சார், உண்மையிலே ஏதாவது ஜோக்ஸ் அப்பாட்டுன்னு சொல்லிட்டு உண்மையிலே மாதா டிவிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங். தேங்க்யூ. இதெல்லாம் நீ சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன். வெளியே வந்து நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கல, நான் பொழந்துருவேன். அதாவது இப்போதான் அப்படியே தூக்கி வச்சுன்னா எனக்கு அப்படியே ஒரு ரெக்கையெல்லாம் முளைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப யதார்த்தமாக பாடி, ஸோ அட்மின் பிசுறுட்டு அதை வந்து நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க. இல்லை அதான் அங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க. யார் வேணாலும் கண்டுபிடிக்காம இருக்கலாம், இவங்க 2 பேர் பிடிக்காம இருக்க மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ மேம். எல்லாரும் அப்படியே அட்டாச் அப்படி ஒரு ஸ்பிரிட் மோடோட அப்படியே இந்த ரவுண்டுக்குள்ளே கூட்டு போயிருக்கிறீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். டிவைன் சிங்கர் ஜூனியர் சூப்பர் 30 சுற்றின் இறுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 7 நபர்கள். டிவைன் 7 DSJ 129 கென்லி சிஜா, DSJ 052 கேர்லின் கிரேசியா, DSJ 089 ரோபினா பர்னிஸ், DSJ 318 ஸ்டூவர்ட் ரோட்னி, DSJ 184 எட்லின் மேரி, DSJ 189 ஆட்லின் ரைனா, DSJ 007 மிஸ்டிகா. இந்த 7 பேர்களில் டிவைன் சிங்கர் ஜூனியர் சீசன் 1 டைட்டிலை வெல்லப் போகும் அந்த வெற்றியாளர் யார்? தெரிந்து கொள்ள வரும் அக்டோபர் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காண காத்திருங்கள். ஸோ ரொம்ப சிறப்பாக மீண்டும் உங்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலாக எனக்கு இந்த 2 டீமுக்கான சுற்று முடிஞ்ச பிறகு தான் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து பால்ராஜ் சாரும் அமல்ராஜ் சாரும் ரொம்ப அமைதியானவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் 2 நாள் நானும் சரி கொஞ்சம் நம்ம அவங்ககிட்ட அடக்கி வாசிப்போம், நம்ம அக்கா கிட்ட கூட பிரச்சனை கிடையாது, அக்காவுக்கு நம்ம பற்றி தெரியும் அப்படின்னு. ஆனால் அமல்ராஜ் சார் என்ன பொழந்து கெட்டுறாரு நீங்கள் நினைக்க. நீங்கள் எல்லாம் சொன்னாங்க சார், எனக்கு வந்த அன்றைக்கி நான் ரொம்ப ஷை டைப், யார்ட்டையும் பேச மாட்டேன்னு. சார் ரொம்ப கலகலன்னு இருக்கிறீங்க. யாரை கேட்டாலும் நான் ரொம்ப அமைதியான பையன் தான் சொல்லுவாங்க. இல்லை, இனிமேல் மாதா தொலைக்காட்சிக்கு வந்த பிறகு அமல்ராஜ் சார் அமைதியாக இல்லைங்க, அவர் அமைதியெல்லாம் கிடையாதுங்க. அவர் நல்லா பயங்கரமாக காமெடி பண்ணுவார், பயங்கரமாக எல்லாரும் ஜாலியாக கலாய்ப்பார்.
ஸோ அப்படிங்கிற விஷயத்தை நான் ஆக்சுவலாக சொல்லலை மேம், இது எங்களுடைய குழுவினர் கண்டுபிடிச்சு, நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் அந்த சாரை விட்டு நோண்டாமல் அமைதியாகவே இருக்கிறீங்க, எனக்கு பாருங்க நீங்கள் சாரை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கார்னர் பண்ணி. நம்மளுக்கு இந்த மைக்கு இந்த கேமரா அலர்ஜி பயம். ஸோ இல்லைன்னா மட்டும் வரும், வராது, வார்த்தை வராது. அப்போ மைக்கும் கேமராவும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்கோம் நாங்கள் ஸ்டுடியோக்குள்ளேயே. Tu chantas supermento mervilius. கரெக்டாக சொன்னா ரொம்ப சூப்பராக பாடின ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு பார்த்தேன், அதுதான் வந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஊருக்கு போனோடனே உங்கள் ஃப்ரெஞ்சு மிஸ்ட்டை போய்
மிஸ் இப்படி ஒருத்தர் சொன்னார், து சாந்தஸ் சூப்பர்மென்தோ நெபிலியூஸ் அப்படின்னு சொன்னார். அது ஒரு தப்பாக இருந்துச்சுன்னா நான் இல்லை, கூகுள் தான் காரணம். சரியா போய் கிளாரிஃபை பண்ணிடணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடினீங்க. ஸோ பாப்பாவுக்கு மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக பாடினியோட உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாரும் நீங்கள் பாடினதை ஒரு பக்கம் ரசிச்சாங்கன்னா இன்னொரு கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே உங்களுடைய க்யூட்னஸை பயங்கரமாக ரசிக்கிறாங்க. டிவைன் சிங்கர் ஜூனியர் சூப்பர் 30 சுற்றின் இறுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 7 நபர்கள்: டிவைன் 7, DSJ 129 கென்லி சிஜா, DSJ 052 கார்லின் கிரேசியா, DSJ 089 ரோபினா பர்னிஸ், DSJ 318 ஸ்டூவர்ட் ரோட்னி, DSJ 184 எட்லின் மேரி, DSJ 189 ஆட்லின் ரைனா, DSJ 007 மிஸ்டிகா. இந்த 7 பேர்களில் டிவைன் சிங்கர் ஜூனியர் சீசன் 1 டைட்டிலை வெல்ல போகும் அந்த வெற்றியாளர் யார்? தெரிந்து கொள்ள வரும் அக்டோபர் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காண காத்திருங்கள்.
ஆக்சுவலாக பாப்பாவோடைய பேர் ரொவினா இல்லையா? ஃபஸ்ட் டைம் நான் சொல்லும்போது ரோவினா அப்படிங்கிறப்ப அங்கேருந்து பாப்பா பேர் ரொவினா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா பேர் வைக்கிறப்போ எல்லார்ட்டையும் எங்கள் பாப்பா பேர் என்ன அப்படின்னு சொன்னாங்க, ஃபாஸ்டினா லிஃபானியா அப்படின்னு சொன்னோம். எங்களுக்கு அது சொல்ல ஈஸியாக இருந்துச்சு, மற்றவங்களுக்கு சொல்ல கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா லிஃபானியாங்கிற பேரை கூடவா கஷ்டமாக சொல்லுவாங்கன்னு இப்போ தான் அது என்னங்கிறது புரியுது. ஸோ ரொவினா அப்படிங்கிற பேர் உங்களுக்கு ஈஸியாக வரும், ஸோ மற்றவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஆகா நம்ம பாப்பா பேர் இப்படி தான் நினச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. ஸோ சூப்பர், ரொம்ப ரொம்ப அற்புதமாக பாடுங்க ரவினா, ரொம்ப நன்றி அம்மா. டிவைன் சிங்கர் ஜூனியர் சூப்பர் 30 சுற்றின் இறுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 7 நபர்கள்: டிவைன் 7, DSJ 129 கென்லி சிஜா, DSJ 052 கேர்லின் கிரேசியா, DSJ 089 ரோபினா பர்னிஸ், DSJ 318 ஸ்டூவர்ட் ரோட்னி, DSJ 184 எட்லின் மேரி, DSJ 189 ஆட்லின் ரைனா, DSJ 007 மிஸ்டிகா. இந்த 7 பேர்களில் டிவைன் சிங்கர் ஜூனியர் சீசன் 1 டைட்டிலை வெல்லப் போகும் அந்த வெற்றியாளர் யார்? தெரிந்து கொள்ள வரும் அக்டோபர் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காண காத்திருங்கள். அமைதியில்லா என் நெஞ்சத்திலே ஆற்றலாய் வாரும் இயேசுவே, அமைதியில்லா என் நெஞ்சத்திலே ஆற்றலாய் வாரும் இயேசுவே, ஏற்றமில்லா என் வாழ்வினில் விடியலாய் வாரும் இயேசுவே, விடியலாய் வாரும் இயேசுவே, அமைதியில்லா என் நெஞ்சத்திலே ஆற்றலாய் வாரும் இயேசுவே. சமூகமோ என் முன்பாக செல்லும் என்று உரைத்தீரையா, உன் சமூகமோ என் முன்பாக செல்லும் என்று உரைத்தீரையா, நானோ தன்னந்தனியாகினேன், நீர் எனக்கு நேரிய வழி காட்டும், அமைதியில்லா என் நெஞ்சத்திலே ஆற்றலாய் வாரும் இயேசுவே. சுமைகளோ எளிதானதே என்று சொல்லி அழைத்தீரையா, உன் சுமைகளோ எளிதானதே என்று சொல்லி அழைத்தீரையா, நானோ சுமந்தே தளர்வாகினேன், நீர் என்னையே தாங்கிட வந்திடுமே, அமைதியில்லா என் நெஞ்சத்திலே ஆற்றலாய் வாரும் இயேசுவே, அமைதியில்லா என் நெஞ்சத்திலே ஆற்றலாய் வாரும் இயேசுவே, ஏற்றமில்லா என் வாழ்வினில் விடியலாய் வாரும் இயேசுவே, விடியலாய் வாரும் இயேசுவே, அமைதியில்லா என் நெஞ்சத்திலே
ஆற்றலாய் வாரும் இயேசுவே. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சுண்ணே. ஓகே, தேங்க்ஸ். ஆனால் நீங்கள் வந்து வாசித்து தான் நாங்கள் கேட்டிருக்கோம். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பாடி கேட்குறேண்ணே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அண்ணன்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் எவ்வளோ டெப்த்து இருக்கு அண்ணன் வாய்ஸ்லன்னு. எனக்கு ராஜா சார் வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சுண்ணே சில இடங்களில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டியூனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை இப்போ வந்து அவர் நிறைய பாட்டு பாடுறாரு. அவர் ஸ்டூடியோ இருக்குது, வாட்ச் கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து அவர் நிறைய பாடுறாரு. எனக்கு டெய்லி அனுப்புவார். ஸோ ப்ரொஃபஷனல் எல்லாமே சொல்லலாம். மியூசிக் டைரக்டர், மியூசிஷியன், ரொம்ப நிறைய பேரை பாட வச்சுக்கிறார். நிறையா கிறிஸ்டியன் சைடில் எக்ஸ்பால்ராஜ்னா தெரியாதவங்களும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல உழைப்பு. இது இப்படி ரெக்கார்டிங்கில் ஐஎன்ல உழைக்கிறாரோ அதே மாதிரி சர்ச்லேயும் இருப்பார் அவர். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய படம் அது அன்றைக்கி வாசிக்கிறோம். குட் ஃப்ரைடே அன்றைக்கி, மறுநாள் தேர்ட் டே வந்து ஈஸ்டர். அந்த குட் ஃப்ரைடே அவர் அந்த ரெக்கார்டிங் வாட்சார்னா அவ்வளோ பெரிய பேமெண்ட் அது. ஆனால் அப்போ கூட ஸ்ட்ராங்காக இருப்பார். இல்லை சார், ஒரு பரத்வாஜ் சார்கிட்ட தான், சார் நாங்கள் சர்ச் போனோம் வாசிக்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கு என்ன ஐஎன்ல என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரோ அங்கேருந்து வளர்ந்தது, இந்த திருச்சபையில் வளர்ந்தது, அதுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ட் கொடுப்பார். அதே மாதிரி நிறையா இன்னொன்று சொல்லலாம். அவர் வந்து ரெக்கார்டிங் அவர் ஓனாக ஒரு கூப்பிட்றாங்க பாருங்க வாசிக்கிற, அதுக்கு நிறையா பெரிய பேமெண்ட் இருக்கும். அது ஒரு பேக்கேஜாக இருக்கும். அதை ஃபுல்லாக விட்டுட்டு ஒரு கேசட் பண்ணுவார். இப்போ நான் சொல்கிறது ரொம்ப ஒரு 20 years பிஃபோர் கொஞ்சம் காசு தான் இருக்கும். அது 4 days 5 daysக்கு அவர் அவ்வளோ லாஸ் பண்ணிவிட்டு அவர் ஹாப்பியாக அந்த கிறிஸ்டியன் சாங்கு எவ்வளோ கேசட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து இட்ஸ் எ காட்ஸ் கிஃப்ட். அவர் அது ஒரு நல்ல ஒரு பேரண்ட். அவங்களுடைய பிளஸ்ஸிங்கு, பால்ராஜுடைய உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த மனசுலாம் வரணும். ஸோ கிரேட் பால், சூப்பர், ஃபஸ்ட் கிளாஸாக பாடினீங்க. உங்கள் சாங் கம்போசிஷனும் சூப்பர், உங்கள் வாய்ஸும் சூப்பர், எல்லாமே சூப்பர். 100 out of 100. தேங்க்யூ. ஒரே ஒரு விஷயம் உங்கள் பேரண்ட்ஸுக்கெலாம் சொல்லணும்னு ஆசை. நான் வந்து சினிமாவில் என்ட்ரி வந்து 89லேயே உள்ளே வந்துட்டேன். ஸோ ஒரு 32 years ட்ராவல் பண்ணியிருக்கேன். கங்கையமரன் குரூப்பில் தான் நான் வாசித்தேன். அப்புறம் ராஜா சாரோட டபுள் ஷிஃப்ட்டில் வாசித்திருக்கேன். ஒரு 30 movies வாசித்திருக்கேன். அப்புறம் ஏஆரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சொன்ன மாதிரி பரத்வாஜ், எஸ்.ஏ. ராஜ்குமார், தேவா எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ரோக்ராமர், அஸ் எ ப்ரோக்ராமராக நிறைய சாங் ஓன் கம்போசிஷன். பரத்வாஜ்லாம் போனால் எங்களை ஃப்ரீயாக விட்டுருவார். அவ்வளோ பேக்ரவுண்ட்ஸ்லாம் வாசிப்பேன். இவ்வளோ தான் இருந்தால் கூட நல்லா எல்லாம் ஏர்ன் பண்ணோம், சம்பாரித்தோம், ஃபேமிலி பெருசாச்சு, எல்லாம் ஆச்சு. ஆனால் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்காக தான் நான் இப்போ மாதா டிவிக்கு 2014 வரும்போது கூட நான் சாங்ஸ்லாம் ஆரம்பிக்கவே இல்லை. 2017 டோட்டலான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நான் சினிமாவை விட்டுட்டு ஃபுல்லாக காஸ்பல், கடவுளுக்காக ஏதோ ஒன்று விட்டுட்டு போகணும். நம்ம போகிறோன்னா ஒன்றுமே இல்லை, இப்போ என்ன ஏதோ சம்பாரிச்சோம் அப்படியே போனோன்ற ஒரு கிறிஸ்டியனாக நான் ஒன்றும் பண்ணலன்ற மாதிரி இருந்தது. ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டெய்லி அந்த சாங்ஸோட படம் மட்டும் அனுப்புவார். இது யார் அனுப்புகிறா என்னன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு 2 lines தான் வரும் டெய்லி சாங்ஸு. அதுக்கு ஒரு டியூன் போடுவோன்னு ஆரம்பித்தேன் 2017. 3 years முடிஞ்சது, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சண்டேஸ் மட்டும் ஃபுல்லாக பாடி அனுப்புவேன். நிறைய பேர் எனக்கு அங்கே சிஸ்டர்ஸு ஃபாதர்ஸ்லாம் பாட வச்சுருக்கேன். எங்கள் சர்ச்சில் இருக்க கொயரில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம். நான் பாடணும் எனக்கு ஆசை இல்லை, ஆனால் இல்லாத நேரத்தில் நான் பாடணுன்ற கமிட்மெண்ட் ஆகிடுச்சு. நான் பாடி அது ஆடியோவும் பண்ணியாச்சு. நியர்லி 1200 டியூன்ஸ் எல்லாமே அந்த 3 yearsக்கான லீப் இயரோடு சேர்த்து. அது பிஷப் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது ரிலீஸ் பண்ணும்போது பிஷப் சொன்னது அது ஒன்று தான். நம்ம கேத்தலிக்ஸில் வந்து இவ்வளோ பேர் இருந்தாலும் இவர் தனிப்பட்ட முறையில் அதை எடுத்து டியூன்ஸ் போட்டு எல்லாம் இப்போ யூடியூப்பில் போனால் எக்ஸ்பால்ராஜ் அடிச்சிங்கன்னா டெய்லி சாங்ஸ் இருக்குது, சண்டே சாங்ஸு. இன்றைக்கி கூட நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் வந்தேன் காலைல. ஸோ அது மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கடவுளுக்காக ஒன்று பண்ணணுன்னு நினச்சி பண்ணிங்கனாக்கா, சர்ச்சுக்கு போனீங்கன்னாக்கா டெஃபினட்டாக நீங்கள் வந்து சினிமாலேயோ இல்லை ப்ளேபேக் சிங்கராகவோ இல்லை சர்ச் காஸ்பல் சிங்கராகவோ நல்லா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் கடவுளோட அனுகிரகத்தை நமக்கு கேட்கணும், கடவுள்கிட்ட கேட்கணும், எனக்கு இந்த டேலண்ட்டை கொடுங்க அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு ஃப்யூச்சரில் பெரிய ப்ளேபேக் சிங்கராக வர முடியும். அது கட்டாயம். சர்ச்சை மட்டும் விட்றாதீங்க. நீங்கள் கடவுளுக்காக எதை செய்யணும்னு சொல்லிட்டு செய்யுங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக சூப்பர் சார். ஸோ நிச்சயமாக சாரை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழக கத்தோலிக்க திருவைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னே நிச்சயமாக நான் சொல்லுவோம். ஸோ மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு ஒரு சிறப்பான பாராட்டுகளும் நன்றிகளும் சார். தேங்க்யூ. ரொம்ப அற்புதமாக பாடினீங்க. அவங்களும் அழகாக அங்கேருந்து நமக்கு உங்களோட எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணாங்க. குட்டீஸ் ஒரு வேளை ஆஹா
இந்த அங்கிள் நமக்கு போட்டியாக வந்துருவாரோ அப்படின்னு சொன்னால் அங்கிள் வந்து உங்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சூப்பரான சாங் ஒன்று உங்களுக்கு பாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி பாவம் பயந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப நன்றி சார். சிறப்பாக இந்த 2வது சுற்று அட்மின் ரவுண்டை ஒரு சூப்பரான பாடலோடு அப்படியே மனசை வருடுற மாதிரி சிறப்பாக பாடி தொடங்கி வச்சுருக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மாதா டிவிக்கு தேங்க்ஸு. ஃபாதர் டேவிட் வரைக்கும் அடைக்கல் ஃபாதருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். நன்றி.